தேர்தல் ஆணையம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல 189 கோடி வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சில வீடியோல பேசியிருந்தோம். அவங்களுடைய மக்களுக்கு எடுத்துட்டு போற ஸ்நாக்ஸுக்காகவும் சரி, இல்ல சாப்பாட்டுக்காகவும் சரி, இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக மருத்துவ செலவு, இல்ல வண்டி வாங்குறதுக்கு, இல்ல விவசாய கடன், இல்ல விவசாயம் எங்க மக்கள்ங்க, இந்த மாதிரி நெறைய பணம் எடுத்துட்டு போறாங்க. 50,000க்கு மேல எடுத்துட்டு போனாலும் அதையே பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம பேசியிருந்தோம். பட் இத திரும்ப ரிப்பீட் பண்றாங்க அப்படின்றத தமிழ்நாடு வணிகர் சங்கம் வந்து எதிர்த்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. இது போன்ற மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுல நடந்ததுன்னா, நாங்க பெரிய போராட்டம் பண்ணுவோம். இதற்காக தேர்தல் ஆணையத்த எதிர்த்து. ஸோ விவசாயிகள் வந்து வாய விடுங்க. ஆல்ரெடி நெறைய விவசாயிகள் கடன்னால செத்து போயிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அவங்களுடைய பணத்த நீங்க பறிமுதல் செய்றீங்க. அந்த மாரி ஒரு விவசாய கடனும் சரி, இல்ல விவசாயி மக்களுக்கும் இதே தான் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயிகள் இன்னி வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழாம தான் இருக்காங்க. அப்படின்றது ஒரு பேச்சு. பட்